ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற புனிதரோட பேர் வந்து செயின்ட் அலோஷியஸ் கொன்சகா. தமிழ்ல வந்து இவர அ கொன்சகா சுவாமிநாதர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த புனிதர் வந்து 1568ஆம் ஆண்டு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில பிறந்தவர். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான அ ஒரு ஒரு ராஜ குடும்பம் மாரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தில பிறந்தவரு. அங்க ரொம்ப ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புனிதர். ஆனா, சிறிய வயதிலிருந்தே அவருக்கு வந்து அந்த ராஜபோகத்து மேல இருக்கிற ஈர்ப்பாடுகள் குறைஞ்சு, அ ஆண்டவர் மேல ரொம்ப பக்தி ஏற்பட்டது. இயேசுவின் மேலயும், பாடுபட்ட சிலுவையில் மேலயும் அவருக்கு ரொம்ப பக்தி. அவரோட எல்லா படங்கள்லயும், அவரோட சுரூபங்கள்லயும் பார்த்தா, அவரு சிலுவை கையில வச்சிருக்கிற மாரி தான் வந்து இருக்கும். சிலுவைய நேசிக்கிற மாதிரி, சிலுவை கிட்ட ரொம்ப முகமுகமாய் வச்சிருக்கிற மாரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த புனிதரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்கள், பெரிய அரச அ துரைகளா இருந்ததுனால, இவர வந்து அதே மாரி கொண்டு வரணும்னு படிக்க வச்சாங்க. ஆனா, இவருக்கு அது மேல ஈடுபாடு இல்ல. பெற்றோரோட ரொம்ப கடினமான மறுப்புக்கு அப்புறமும் இவர் வந்து அவங்ககிட்ட அனுமதி பெற்று, இவர் வந்து ஜெஸ்யூட் சபையில சாமியாரா படிக்கிறதுக்காக செமினரியில வந்து சேர்றாரு. செமினரியில சேர்ந்து செமினரியனா அவர் வந்து ரொம்ப தன்னுடைய பணிகள சிறப்பா செய்றாரு. ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியாவும், உதாரணமான பொருட்களும் தாழ்ச்சியுடனும், ஆ கற்பு நெறி தவறாம, ஏழ்மையுடன், கீழ்ப்படிதலுடன் அவர் நல்ல ஒரு புனிதரா வந்து வாழ்ந்துன்ருக்கிறாரு. அவர் வந்து தன் பணிகள நமக்கு குடுத்த பணி எந்த பணியா இருந்தாலும் தவறாம செய்வாரு. இவர் வாழ்ந்துன்ருந்த அந்த நேரத்தில வந்து இட்டாலியில வந்து பிளேக்ன்ற நோய் வந்து வந்துச்சு. அந்த பிளேக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய இவர் வந்து அனுப்பப்படுறாரு. அந்த மாரி போய் உதவி செய்ய போகும்போது இவருக்கும் வந்து அந்த பிளேக் நோய் வந்து பாதிக்கப்படுது. இவர் தான் அந்த குடும்பத்தோட முதல் பிள்ளைன்றதுனால, அந்த பெற்றோருக்கு இவர அனுப்புறதுக்கு வந்து சுத்தமா இனிஷியலி அ ஐடியா இல்ல. குருவா அனுப்புறதுக்கு. இவரோட அ ஆர்வத்தின் காரணமாக வேற வழி இல்லாம இவர வந்து அதுக்கு அனுப்புறாங்க. அவங்க ஃபாதரோட அப்போசிஷனையும் தாண்டி இவர் வந்து போய் படிக்கிறாரு. ஆனா, இவர் அங்க போய் ரொம்ப விரைவிலேயே உடல்நலம் பாதிக்கப்படுறாரு. இவர் வந்து ஒரு தியாலஜி ஸ்டூடெண்ட்டா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் குரு பட்டம் எடுக்கிற நிலைமையில இருக்கும்போது, இவருக்கு வந்து அந்த பிளேக் நோயால அஃபெக்ட் ஆகி, ரொம்ப பயங்கரமான அ தீவிரமான சிகிச்சையில வந்து இருக்கிறாரு. இருந்தும் வந்து அது ஒர்க் ஆகாம, இவர் வந்து 1591ஆம் ஆண்டு இவருடைய 23வது வயசுல இவர் வந்து காலமாறாரு. இவர வந்து 1605ஆம் ஆண்டு அ பிளஸ்டா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இவர வந்து 1726ஆம் ஆண்டு வந்து புனிதரா வந்து பட்டமளிக்கிறாங்க. இவரோட வாழ்க்கை வந்து ஒரு ஒரு பணிபுரியிற ஒரு ஏழை துறவியான வாழ்க்கையா வாழ்ந்தவர். அவரோட வாழ்க்கையில அவர் வளர்ந்த விதமும், அவர் செஞ்ச பணிகளும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவரு. இவரோட அழியாத உடம்பு வந்து இட்டாலியில 2 கோயில்ல வைக்கப்பட்டிருக்கு. இவரோட தலை வந்து இவரோட பெயர் கொண்ட கோயில்லயும், அ இன்னொரு பகுதி அவரோட உடல் பகுதிய வந்து ஒரு வைடூரிய பேழையில வந்து வச்சு, அவரோட இன்னொரு இஞ்ஞாசியார் கோயில், ரோம்ல இருக்கக்கூடிய இஞ்ஞாசியார் கோயில்ல அவரோட அந்த முக்கிய உடல் பாகங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து மாணவர்கள், இளையவர்கள், இயேசு சபை குருடர்கள், அ எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இவர் பாதுகாவலரா இருக்கிறாரு. இந்த புனிதரை போல நாமளும் எளிய வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவோடு சேர்ந்து இயேசு பிள்ளைகளாக நாம் வாழ ஆசிச்சு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து இதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் 2 பேர் மனம் திரும்பினா அது நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் த லார்ட்.